GT Holidays, South India's #1 travel brand. Chennai Mobiles வழங்கும் Vivo V40 series. Buy now. Sheen Lac Speciality Coatings, always shining. Sheen Lac. வணக்கம் மாரி செல்வராஜ் அவர்களே, வெல்கம் டு கலாட்டா ப்ளஸ். இப்பொழுது மாரி செல்வராஜோட மனநிலை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது, ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. பதட்டம் அப்படின்னா வாழை எங்கள் மற்ற படம் வந்து யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, நிறைய கதைகள் அதுக்குள்ளே இருக்கும். மற்ற படங்களில் நிறைய கதைகள் கிளை கதைகள்லாம் இருக்கும். இது ஒன்லி மாரி செல்வராஜோட கதை அப்படிங்கிறனால கொஞ்சம் ஒரு மாதிரி அதை நான் அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், அதை கொடுக்க போகிறேன், அந்த ஃபைலை கொண்டு கொடுக்க போகிறேன், என்னோட எவிடன்ஸ், என்னோடய வாக்குமூலத்தை நானே கொண்டு கொடுக்க போகிறேன்னு இருக்குல்ல, ஒரு விக்டிமாக நானே கொண்டு கொடுக்க போகிறேன்னு இருக்குல்ல. அதனால் கொஞ்சம் பக்கத்தில் நாள் வர ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு தெரியாத மனிதர்கள் பற்றியே இல்லை அது. எனக்கு தெரிஞ்சவங்க என்னோடய ஃபேமிலி, என்னோடய நண்பர்கள்லாம் அந்த படத்தை எப்படி பார்ப்பாங்க, அவங்க அந்த மாதிரி சின்ன விஷயங்கள். என்னமோ மாதிரி இருக்குன்னா என்ன மாதிரி இருக்குது? கரெக்டாக சொன்னால் வந்த வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம எதுக்காக வந்தோமோ அதை நம்ம செஞ்சுட்டோம். எதுக்காக இந்த ஃபீல்டில் வந்தோமோ, ஆமாம், என்ன படம் எடுத்தே ஆகணும்னு வந்தோமோ அந்த படம் எடுத்துட்டோம். அது இந்த படம். ஏன்னா இந்த படம் எடுப்பது அப்படிங்கிறது வந்து என்னோடய வாழ்க்கையோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்னஸ். நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறதுக்கான நான் என்னோடய பெரிய ட்ராவலில் நான் அச்சீவ்மெண்ட். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுதே என்னோடய அச்சீவ்மெண்ட் அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா, அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உணர்வீங்க. என்னோடய ட்ராவல் ஃபுல்லாக தெரியும். அதில் என்னோடய ட்ராவல் தெரியும் அப்படின்னா, மாரி செல்வராஜ் இந்த படம் இங்கே வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கிறதுக்குல. மற்ற படம்லாம் ஒரு சினிமாவாக நான் கதையை எடுத்துட்டேன். பட் இந்த படத்துக்குள்ள நானே இருக்கேன் அப்படிங்கனால என்னோடய முழு ட்ராவலும் தெரியும். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு நிறைவு இருக்குது, பயங்கரமான நிறைவு இருக்குது. அந்த நிறைவை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம்ல, இது ஒரு அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம்ல, அதை நம்ம மக்கள்கிட்ட கொடுக்க போகிறோம். நம்ம வந்து நோக்கம், நம்ம வந்து இது நோக்கம்லாம் கிடையாது, நமக்குனே ஒன்று பண்ணிக்குவோம்ல. நிறைய வேலைகள் இருக்கும், நமக்குனே ஒரு வேலை பார்ப்போம்ல, இந்த வேலை தான் நம்ம முக்கியம், இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே அந்த வேலைக்கு நம்ம போகணும்னு நினைப்போம்ல. அந்த மாதிரி நிறைய வேலைகள் நான் பார்த்துருக்கேன். பெருமாள், கர்ணன், மாமன்னன், நெக்ஸ்ட் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இதுக்குள்ளே ரொம்ப நாளாக அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு வேலையை, இதை எப்படா செய்வேன் அப்படின்ட்டு அடிச்சுட்டு இருந்த வேலையை வாழை மூலமாக நான் எடுத்திருக்கேன். அதனால் அந்த எமோஷ்னல்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஆக்குப்பை பண்ணிகிட்டு இருக்கு. ரைட். ஸோ இப்போ நான் ஒரு விமர்சகன், நீங்கள் ஒரு படைப்பாளி. ஸோ இதே வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் விமர்சகர்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 10-12 வருஷமாக வந்து அரசியல், ஜாதி இதெல்லாம் பற்றி பேசுகிற படங்கள் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்தா விமர்சகராக, இந்த படம் வந்து இந்த கருத்துக்களை சொல்லுது வர்சஸ் இந்த படம் வந்து இந்த கருத்துக்களை ஒரு நல்ல திரைமொழியோட ஒரு நல்ல படமாக தருது, உங்களுக்கு எந்த விதத்தில் பார்ப்பீங்க? பிகாஸ் எனக்கு கரண்ட்டாக அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால தான் நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு வச்சு ஒரு நாள் எனக்கே ஒரு நாள் நீங்கள் சொல்லணும் சார்ட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து என்ன அப்படின்னா, சினிமா அப்படிங்கிற ஆர்ட் ஃபார்முக்கு நம்ம வந்து சினிமாங்கிற ஆர்ட் ஃபார்முக்கு நம்ம வந்து ஒரு ரசனையாக விஷயம் பழகிருக்கோம். இப்போ நான் சின்ன வயசில் ரசித்த படங்கள் நான் எடுக்கிறது இல்லை. அன்றைக்கி நான் பயங்கரமாக நிறைய தடவை பார்த்த படங்கள் நான் எடுக்கிறது இல்லை. ரொம்ப கம்மியான டைம் பார்த்த படங்கள் நோக்கி நான் பயணிச்சிக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி நான் என்ன ரொம்ப 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 கம்மியாக பார்க்கறதுக்கு அரிதான படங்களை நான் பார்க்கும்போது அது தூங்கி பிடிக்காமலும் பார்த்த படங்கள் இன்றைக்கி எனக்கு அது பிரமிப்பாக தெரியுது. அன்றைக்கி நான் வந்து 100 தடவை 200 தடவை பார்த்த படங்கள் இன்றைக்கி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ என்ன ரீசன் ஆகுதுன்னா, நான் வளர்ந்துக்கிட்டே வரேன், என்னோடய அறிவு மாறிக்கிட்டே வருது. அப்போது இந்த இடத்துக்கு நான் படைப்பாளியாக வந்து நிற்க வைப்போம். இப்போ இவ்வளோ ஸ்பேஸ் நடந்து வந்து நடக்கும்போது சினிமா அப்படிங்கிறது அன்றைக்கான ரசனை மட்டமாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப ஆழமான படைப்பு. இன்றைக்கி வரைக்கும் அந்த படங்கள் நமக்கு ஞாபகத்தில் இருக்குது, இன்றைக்கி அதோட தாக்கம் நம்ம விட்டு போகலை. அப்படிங்கும்போது வெறுமனே அன்றைக்கு அந்த 120 ரூபீஸ்க்காக அந்த 200 2.5 மணி நேரத்துக்கான ஒரு படைப்பாக மட்டும் பார்க்குறது இருக்குல்ல, அந்த 2.5 மணி நேரம் நான் என்ஜாய் பண்ணலான்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அந்த 2.5 மணி நேரம் இந்த உலகத்தில் உள்ள நீங்கள் செலவிடுறீங்க, அந்த நேரத்தை திருப்பி நீங்கள் யோசிப்பீங்க, ஓகேங்களா? அந்த நேரத்தை அதோட முடியாது, உங்களுக்கு தான் அதோட நீங்கள் முடியுமா நினச்சிக்கிறீங்க. ஆனால் அந்த படம் திருப்பி பார்க்கப்படும், உங்கள் சந்ததியும் பார்க்கும். நீங்கள் இல்லாத பட்சத்தில் உங்களோட குழந்தைகளும் அந்த படத்தை பார்க்கும். அப்படிங்கும்போது அந்த படத்தோட வேல்யூங்கிறது அந்த 2.5 மணி நேரத்தில் முடியாது. அந்த படத்தோட வேல்யூங்கிறது அது உங்கள் வீட்டுக்கு வரும், உங்கள் லேப்டாப்புக்கு வரும், உங்கள் பிள்ளை கைக்கு போகும், அது எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கும்.
அப்படிங்கும்போது ஒரு படைப்பை வந்து வெறுமனே இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ், வெறுமனே தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்குறது வந்து எனக்கு இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான கண்ணோட்டம் நான் நம்புவேன். ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க, பரத்வாஜ் செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சினிமாவை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்ட நான் பேசும்போது நான் விருப்பப்படுறேன். இன்னொருத்தர் இதே மாதிரி ஒருத்தர் சினிமாவை பற்றி பேச வருவார். அவருக்கு உங்களோட லாங்குவேஜ் இருக்காது, உங்ககிட்ட இருக்க லாங்குவேஜ் அவர்கிட்ட இருக்காதுங்கலாம், உங்ககிட்ட இருக்க அந்த ஆளுமை இல்லாமல் போகலாம், ஆனால் அவர்கிட்ட பியூர்னஸ் இருக்கலாம், நியாயமான கேள்விகள் இருக்கலாம். சினிமாவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அப்பட்டமான கேள்வியாக, உங்களை விட பெட்டரான கேள்வியாக வச்சுருக்கலாம். அப்போ என்னென்னா உங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பெட்டரான கேள்வி இருக்குல்ல, அந்த பெட்டரான கேள்வி நான் நிராகரிக்க முடியாது. என்னையவே டிஸ்டர்ப் பண்ணுற கேள்வி அவர்கிட்ட இருக்கலாம், என்னையவே யோசிக்க வைக்கக்கூடிய கேள்வி அவர்கிட்ட இருக்கலாம். அப்படிங்கும்போது எனக்கு அவர் முக்கியமாக படுறாரு. ஓகேங்களா, உங்களை நான் சரி பண்ணிக்க முடியும், உங்களை நான் ஏமாற்ற முடியும், நீங்கள் என்கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அப்போ நான் உங்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிடுவேன். பரத்வாஜ் இப்படி தானே இருப்பார், இப்படி பேசினா அவருக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனால் என்னைய ஒருத்தர் திடீர்னு நான் எதிர்பார்க்காத ஒரு கேள்வியை அவர் ரொம்ப திக்கி கேட்டால் கூட, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இதாக இல்லாமல் அவருக்குள்ளேயே உடஞ்சி அந்த கேள்வி கேட்டால் கூட அந்த கேள்வி என்னை உயிர்ப்பிக்க வைக்கும், யோசிக்க வைக்கும். அப்போ எனக்கு அதுதான் ரொம்ப, அப்படி தான் படங்களுமே. அது என்னவா ஃபார்மெட் இருந்தால் கூட, அது ஃபுல்ஃபில் ஆகாட்டால் கூட, நான் அந்த 2.5 மணி நேரம் செலவு பண்ணிட்டேன். நான் வராமல் இருந்தால் பரவாயில்ல, நான் பார்க்காம இருந்தால் பரவாயில்ல, பட் நான் சூஸ் பண்ணிட்டேன், 2.5 மணி நேரம் செலவு பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது அதுக்குள்ளேருந்து என்ன எனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த படம் கிராஃப்ட் நல்லா இல்லை, ரொம்ப எடுக்கப்படலை, ஒழுங்காக எடுக்கப்படலை அப்படிங்கிறதுக்காக எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு விஷயத்துக்கு நான் சின்னதாக விஷயத்துக்கு நான் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு படத்துக்கு அழுதுருக்கலாம். ஆனால் படம் முழுமை அடைஞ்சிருக்காமல் படமாக இருக்கலாம், கிராஃப்டாகவோ இல்லை டேக்கனாவோ இல்லை. ஆனால் எதாவது இடத்துல அழுது உண்மை தானே, ஏதோ ஒரு கேரக்டரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்குல்ல. அப்போ அந்த படத்துக்கு அந்த நியாயத்தை கொடுத்து ஆகணும். இதுதான் நான் பார்க்குறது. ஒரு விமர்சனம் தான் வந்து என்னென்னா, நிலையான ஒரு படைப்பு, நிலையான வாழ்க்கைக்கு நம்ம தேவைப்படுதுன்னு இருக்குல்ல. நான் இன்றைக்கி வந்து சும்மா நான் பார்த்துட்டு ஒரு படத்தை பார்க்க 2.5 மணி நேரம் கொண்டாடுறேன், அப்படி போய்ட்டு அடுத்த படத்துக்கு போய்ட்றேன், அங்கே போய் கொண்டாடுறேன், அடுத்த படத்துக்கு போய்ட்றேன் அப்படின்னு நான் வாழ முடியாது. அப்படி வாழ்க்கைன்னா, அப்படி நான் வாழ்ந்துருந்தோம்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். நான் நிறைய நாட்டாமையை வந்து 100 தடவை போய் பார்த்துருப்பேன். சரிங்களா, சகலகலா உள்ளவனே எத்தனை பார்த்தோம் எனக்கே தெரியாது, ராஜாத்தி ராஜாவை எத்தனை பார்த்தோம் எனக்கே தெரியாது. இன்றைக்கி அந்த படங்கள் நான் பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி படங்கள் எடுக்க நான் ஆசைப்படவும் மாட்டேன். வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், யோசிக்க வந்திருக்கேன். எதுக்காக யோசிக்க வந்திருக்கேன் அப்படின்னா, என் வாழ்க்கைக்கு அந்த படத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு ஒரு அறிவு வருது, இதன் மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு ஒரு விஷயம் வருது அப்படிங்கல. அப்போ அதுக்கு நான் பொய்யா எடுக்க முடியாது. அப்போ எனக்கு இந்த 2.5 மணி நேரம் இவங்களை என்கேஜாக வச்சுருக்கோமா அப்படிங்கிற கேள்வியை விட, அந்த 2.5 மணி நேரத்தில் அவன் இனி எவ்வளோ நாள் அந்த 2.5 மணி நேரத்தை செலவு பண்ணிவிட்டு அவன் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவான். வெளியே போனதுக்கப்புறம் திருப்பி அவனும் நானும் யாருமே ஆகிடுவோம். அவனுக்கு எனக்கு எந்த தொடர்புமே இருக்காது. அந்த 2.5 மணி நேரம் என்னை பயங்கரமாக பாராட்டுவான். அந்த 2 மணி நேரத்துக்காக திருப்பி ஒரு 1 இயர் கழித்து, ஒரு 2 இயர் கழிச்சோ நான் அவனுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிடுவேன். அந்த படம் தான் அவனுக்கு வேணும், நான் தேவையே கிடையாது. நான் எப்போ தேவைப்படுவேன்னா, அந்த என்ஜாய்மெண்ட்டையும் தாண்டி அவனுக்குள்ள நான் போவேன்ல, அப்போ அவனை தேட ஆரம்பிப்பான். அவனோட சுக துக்கங்களில், அவனோட தத்துவார்த்த பிரச்சனைகளில், அவனோட லோன்லியாக இருக்கும்போது அப்போல்லாம் நான் தேவைப்படுவேன். அந்த 2.5 மணி நேரம் என்னை கொண்டாடாமல் விட்டுருந்தா கூட இந்த நேரத்தில் அவன் என்னை நினைப்பான். அப்போது படைப்பாளனுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ என் படைப்பை தாண்டி என் படைப்பு கொடுத்த அந்த 2.5 மணி நேரத்தை தாண்டி என்னோடய படைப்போட ஆதிக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். என் படைப்பு வந்து கொஞ்ச நாள் அவனை நீடிக்கணும், அவன் அடுத்த சந்ததிக்கு கடத்திட்டு போகிற விஷயமாக அந்த படைப்பு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ விமர்சனங்கிறது இன்றைய காலத்தில், எஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியா காலத்தில், நாங்களாவது ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு யோசிச்சுட்டு கொஞ்சம் அந்த லிபர்ட்டி இருக்குது. பிகாஸ் நான் வீடியோ போடணும், பிரிண்டில் போடணும். பட் ஆனால் ட்விட்டரில் எழுதுகிறவங்க, ஃபேஸ்புக்கில் எழுதுகிறவங்க டக்குன்னு இன்டர்வல்லையோ இல்லை ஷார்ட் எடுத்தோ இல்லை ஏதோ போட்டுடுறாங்க. ஸோ அந்த படத்தை பற்றின ஒரு கருத்து நீங்கள் பண்ணுற படங்கள்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் யோசிக்க வைக்கிற படங்கள். அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து நீங்கள் பண்ணுற 2.5 மணி நேரம் படம் பிடிக்கலைனாலும், அதாவது முழுக்க பிடிக்கலைனாலும், அதில் ஏதாவது ஒரு 4 விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பற்றி நான் பேச விருப்பப்படலாம். ஆனால் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வந்து டக்குன்னு இது பண்ணுறாங்கல்ல, போராக இருக்குது, இதுவாக இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குது, அது இருக்குது. அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஒரு ஆடியன்ஸை. சரி, இந்த படம் வந்து கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு காலத்தில் நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு நமக்கு சின்ன வயசில். நம்மளால் நம்ம நினச்சதை சொல்ல முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும் எல்லாம் சொல்கிறதுக்கு, நம்ம டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இன்றைக்கி ஈஸியாக நடந்தது. ஒரு படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படி சொல்லக்கூடிய பாசிட்டிவ், நல்லா இல்லை அந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா சுதந்திரமும் உனக்கு இருக்குது. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, இதை தடுத்து நிறுத்தவும் முடியாது. இதை தாண்டி தான் படம் ஹிட் ஆக வேண்டியது. அதே டைம் பிடிச்சின்னா வந்து சூப்பராக இருக்குன்னு அவன் சொல்லிடுறான், அதுவும் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது
நம்ம இதை தாண்ட இது இது இதை இதை தடுத்து நிறுத்துக்கான எந்த உரிமையும் நமக்கு கிடையாது. அப்போது படம் என்ன பண்ணோம்னா, அப்படியாப்பட்ட ரியாக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆட்களையும் யோசிக்க வைக்கிறது நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு. நமக்கு தெரியுது இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு வந்து நம்ம படம் எடுக்கும்போதே ஒரு பெரிய ஹீரோ கிடச்சா நம்ம ஹீரோட ரசிகர்களை யோசிக்கமா இல்லையா? ஸ்கிரிப்ட் எழுதும்போது நமக்கு ஒரு பெரிய ஹீரோ கிடச்சிருக்காங்க, நம்ம வேற ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆள், பட் அந்த ஹீரோட ரசிகர்கள் இப்படி இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். கண்டிப்பாக அதுக்காக வேலை செய்கிறோம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுக்காக வேலை செய்கிறோம். அதே மாதிரி தான் இவங்க அப்போ நமக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, சினிமாவுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ சினிமாவுக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்கன்னா அவங்கள வென்றெடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்கிரிப்டை எவ்வளோ நேர்மையாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்போ இன்றைக்குள்ள காலகட்டமும் ஒன்று இருக்குது. இதெல்லாம் மைண்டில் வச்சு வேலை பார்த்துட்டே தான் நம்ம இருக்கணும். இது ஒன்றும் செய்ய முடியாது. நாம் இந்த படம் அப்படி சொல்கிறாங்களா, நெக்ஸ்ட் படத்துக்கு அப்படி சொல்ல விடாமல் தடுக்க ட்ரை பண்ணுவோம். திருப்பி நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க முடியும் ஒழிஞ்சு இதை வந்து இப்படி பண்ணுறாங்களே அதுக்கான அதை ஏன் இப்படி பண்ணுறாங்களே தெரியல, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியவே முடியாது. அதேமாதிரி அவனும் அந்த ரசிகனும் என்னை பார்த்து ஏன் மாஸ்டர் படம் எடுக்க, இது ஏன் இப்படி தான் இதான் நல்லா இல்லையா, ஏன் எடுக்கிறாங்க, அது என்னோடய ரைட்ஸ். நான் இந்த மாதிரி படம் எடுக்கிறது என்னோடய ரைட்ஸ்னா அவன் அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த மாதிரி ஒன்லைனில் கமெண்ட் சொல்லிட்டு போகிறது அவனோட ரைட்ஸ். அவன்கிட்ட போய் ஃபுல்லாக விளக்கமாக கேட்க முடியாது. நம்ம போய் அவனுக்கு அவ்வளோதான் சொல்ல முடியுதுன்னு சொல்லிட்டு போயிட்டான், அவ்வளோதான். இப்போ அதுக்கு தான் அதை உடைக்கிறது தான் உங்கள் மாதிரி விமர்சகர்கள் இருக்கீங்க. அவன் ஒன்லைனில் நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போன விஷயத்த நீங்கள் போய் ஏன் நல்லா இல்லைன்னு பேசுகிறீங்க, ஏன் நல்லா இருக்குன்னு பேசுகிறீங்க. சில நேரம் நல்ல விமர்சகர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆடியன்ஸோடையே ஃபைட் பண்ணுறாங்க. அவன் ஆடியன்ஸ் பிடிக்கலன்னு சொன்ன படத்தை இவங்க எப்படியாவது தூக்கி நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் நடக்கல. அதே மாதிரி ஆடியன்ஸ் ரொம்ப கொண்டாடுற படத்தை அது குப்பைன்னு சொல்லி ஃபைட் பண்ணுறவங்க நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அப்போ என்னென்னா இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ஒன்றுமே செய்ய முடியாது. இது ஒரு தொடரும் போர் இல்லை, தொடரும் போர்னா அதுதான் ஒரு சுதந்திரமாக ஆயிடுச்சு. சமூக சுதந்திரமாக இருக்கிறதுக்கு அது ஒன்று தான் ரூட்டு. நான் ஒரு படைப்பாளியாக இருக்கேன், என் படத்தை நீங்கள் வந்து நான் ஒரு டேரக்டராக இருக்கேன் அப்படிங்கும்போது அவன் என்னைக்கு 120 கொடுத்து உள்ளே போவானோ அப்போவே அவனுமே வந்து செம ரைட்ஸ் வந்தது அவனுக்கு. எனக்கு தானே படம் போட்டேன், நான் உள்ளே வந்துட்டேன், நான் பார்த்துட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதான் ரிசல்ட்டு. அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பட் நம்ம என்ன நம்புகிறோம் அப்படின்னா, நம்ம படைப்பாளியாக இருக்கலாம் என்ன நம்புகிறோம் அப்படின்னா, அவன் போயிடுவான், என் படைப்பு அங்கேயே இருக்கும், வரவன் புதுசாக வரவன் வேற மாதிரி பார்ப்பான்ல. இன்றைக்கி வந்து நல்லா இருக்கு நல்லான்னு சொன்னவன் அவன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான், அவன் போயிட்டு இருப்பான் அடுத்த இடத்துக்கு, அவன் ட்ராவல் பண்ணி போயிடுவான், புதுசாக ஒருத்தர் வருவான். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இல்லாதவன் ஒருத்தர் வருவான், அவன் வந்து இந்த படத்தை பார்ப்பான், அவனுக்கு கனெக்ட் ஆகலாம். இப்போ நம்ம நம்ப வேண்டியது முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஒரு படைப்பை அந்த நாளுக்கானது, அந்த 5 நாளுக்கானது, அந்த 10 நாளுக்கானது, அந்த பிஸ்னஸ்க்கானது அப்படின்னு நம்புறது ஒரு டேரக்டர் நம்ப முடியாது. ஒரு ப்ரொடியூசர் நம்பலாம், ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவங்க நம்பலாம், அதெல்லாம் ஓகே. நம்மளோட ஆள் மனசில் என்ன இருக்குன்னா அது அந்த 5 நாளுக்கானது அப்படிங்கிறத தூக்கி போட்டுருணும். நம்ம அந்த 5 நாளைக்கு ட்ரை பண்ணுறோம், அது வந்து பிஸ்னஸ் வேல்யூக்காக அந்த 5 நாளில் ஒரு நல்ல விஷயத்தை சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ரெடி பண்ணுறோம். ஆனால் அதையும் தாண்டி நம்ம நம்புறது என்னென்னா, அது காலம் கடந்தும் என்றைக்காவது ஒருத்தன் வந்து என்றைக்காவது நம்ம கையை பிடிச்சி ஒருத்தன் பேசுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பண்ண முடியும். அக்கா இன்றைக்கி இந்த மெசேஜ் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளோட ரைட்டிங் ஸ்டைலையோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை மாற்றிக்க முடியாது. ஓகேங்களா? அவர்கள் அந்த மனிதர்கள் வந்து எதற்காகவும் யாருக்காகவும் எதையும் மாற்றிக்க மாட்டாங்கும் போது இவ்வளோ பேர் நான் க்ரியேட் பண்ணுற ஒருத்தர் நான் எப்படி மாற்றிக்க முடியும்? அப்போ அவங்க வேலையை பார்ப்பாங்க, நான் என் வேலையை பார்ப்பேன், தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு பின்னாடியே ஆட்கள் வருவாங்க, புது கிரியேட்டர் வருவாங்க, அவனுக்கு பின்னாடியும் புது விமர்சகர்கள் வருவாங்க, புது ரசிகர்கள் வருவாங்க, மாறிக்கிட்டே இருக்கும். ரைட். நீங்கள் ப்ராபப்ளி நிறைய நாள் ஒரு படம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் நீங்கள் இந்த இதுலேயே இருக்குது. பட் கடைசியாக நீங்கள் பார்த்த படம் என்ன? தங்கலான்னு பார்த்தேன். இப்போ தான்? ஓகே. இப்போ தங்கலான்னு பார்த்தேன் போய். ஓகே. அந்த படத்தை பற்றி என்ன சொன்னீங்க? அதான் இப்போ தங்கலான் வந்து நான் பார்க்க போதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அதோட வரலாறுலாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு இல்லை, கனெக்ட் ஆகி. அப்போ என்னோடய தேவைன்னு ஒன்று இருக்குது. ஒரு படம் பார்க்கும்போது ஒரு இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா ஒருத்தருக்காக வெயிட் பண்ணும்போது ஒரு ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்க, அந்த ஃபுட்டை பற்றி உங்களோட பயங்கரமான உங்களால் கமெண்ட் பண்ண முடியும், பயங்கரமாக யோசிக்க முடியும். நீங்கள் செம்ம பசியில் வந்து ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்க, எனக்கு வித்தியாசம் இருக்கா? அப்போ நான் என்னோடய நீடே அந்த படத்தில் இருக்குது, நான் யாருன்னு தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணுறேன். அந்த களத்தோட விஷயங்கள் என்ன நமக்கு தெரியாத விஷயம் என்னென்ன இருக்காது இல்லை அப்படி தேவைப்படுது. சினிமாங்க எனக்கு ஆஃப்டர் எனக்கு பின்னாடி தான் வருது. அப்போ நான் ஒரு டேரக்டர், ஒரு ரைட்டர், இப்போ ரஞ்சித் அண்ணா வந்து இதில் என்னெல்லாம் மூவ் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் தேடி இருக்காரு, எதை நோக்கி பயணிக்கிறாரு, இது நமக்கு தெரியாத பக்கங்களாக இருக்குது. இந்த பக்கங்களுக்குள்ளே எவ்வளோ ஆழமாக இருக்குது, இவ்வளோ வேர்ல்டு இருக்கா, இப்படி ஃபஸ்ட்டு நம்ம கேஜிஎஃப்பை கண்டுபிடிக்க மக்கள் இங்கேருந்து தான் போனாங்களா, இப்படி நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிறேன். அதில் நான் இன்ஸ்பயர் ஆகிடுறேன் பயங்கரமாக. திருப்பி தான் நீங்கள் சினிமான்னு சொல்லும்போது நான் திருப்பி தான் ரெடி ஆகணும். அப்போது சினிமாவுக்கு முதல்ல சில சினிமாவுக்கு சொல்கிறேன் நான், என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டியும் அதோட வேல்யூ தாண்டியும் முதல் வேல்யூ அதுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல, உண்மைத்தன்மைகள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்கள் இருக்குல்ல,
அது நமக்கு கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்குது. நான் அந்த படத்தை முதல்ல அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பார்க்குறேன். அந்த விஷுவல்ஸ் என்னைய பயங்கரமாக யோசிக்க வைக்கிது. அப்போ யோசிக்க வைக்க அந்த பையன் எனக்கு ரொம்ப அந்த படம் எனக்கு ரொம்ப ஓன் பண்ணிக்கிறேன் நான். ரொம்ப ஓன் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இப்போ என் கூட ஒருத்தர் இருக்கானா அவனும் அதே மாதிரி ஓன் பண்ணிட்டான்னு கேட்டால் இல்லை. ஆனால் நான் ஓன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் பொய் சொல்ல முடியாதுல்ல. நான் வந்து ஓன் பண்ணிவிட்டேன், அவன் ஓன் பண்ணிக்கிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருந்து அந்த கதையோட நோக்கம் எங்கே தொடங்குதோ அங்கேயே நான் ஓன் பண்ணிக்கிட்டேன். நான் ஓன் பண்ணது இயல்பாகவே நடக்குது. எனக்கு ரொம்ப இயல்பாகவே நடக்குது. ஓ இங்கேருந்து தான் போனாங்களா, அப்போது சினிமாவோட என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி நான் உள்ளே போயிட்டேன் நான். அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்ட்டான, எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு தேவையான ஒரு படமாக, ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக. என்ஜாய் பண்ணேன்னா வெளியே வந்தபோது அந்த விஷுவல் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த விஷுவல் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இப்படி போயிருப்பாங்கன்னா அப்போ எப்படி இருந்திருக்கும், இதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா எத்தனை பேரோட உழைப்பு, எத்தனை அப்போது கிளைக்கதைகள் தோன்ற வைக்கிது எனக்கு. அப்போ நல்ல படைப்பாளருக்கு என்ன அப்படின்னா ஒரு கதை உங்களை அதிகமாக யோசிக்க வைக்கிது. கிளைக்கதைகளை இன்னும் 10 படம் எடுப்பாங்க கேஜிஎஃப் வச்சு. நிறைய டேரக்டர்ஸ் இப்போ யோசிச்சிருப்பாங்க இது ஒரு அடுத்த வருஷன் எடுக்கணும், எல்லாத்துக்கும் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்ல. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம், நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கும்போது தங்களான் எனக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ண ஒரு படம். இப்போ வாழை முடிச்சிருக்கீங்க, இந்த ஃபுல்ஃபில் வார்த்தையை பற்றி பேசலாம். அது உங்களை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா? ஃபுல்ஃபில் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, வாழை வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கான, என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண படம். டிஸ்டர்ப் பண்ண படம். நிறைய வசதி வாய்ப்புகளோடு நான் எடுத்த படங்களை விட இந்த படத்துக்கு நான் நிறைய உழைப்பு போட்டிருக்கேன். ஆக்சுவலி இது நீ முதல்ல ஓடிடி ரிலீஸாக இருக்க வேண்டியதில்லை, அப்புறம் இப்போது தியேட்டருக்கெல்லாம். ஆமாம், பயங்கரமாக என்கிட்ட அதிகமாக வேலை வாங்கின ஒரு படம், என்னை அதிகமாக தொந்தரவு பண்ண ஒரு படம், என்னை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ண ஒரு படம். அப்படிங்கும்போது இந்த படத்தை நான் வந்து எடுத்து முடிச்சிட்டேன். எனக்கு தோன்றதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப நெருக்கமான இந்த படத்தை வந்து மொத்த மக்களும் கொண்டாடுறதுல நான் ஃபுல்ஃபில் ஆக மாட்டேன். ஒரு 5 பேர் இருக்காங்க, அந்த 5 பேர் என்னைய வந்து ஹக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் ஃபுல்ஃபில் ஆகிடுவேன். அந்த 5 பேருங்கவும் சினிமாவில் இல்லை. அந்த 5 பேர் இந்த உலகத்துக்கு, சினிமா உலகத்துக்குள்ளே இல்லை. அவங்க வெளியே இருக்காங்க. அந்த 5 பேருக்கான எடுக்கப்பட்ட படம் தான் இது. அந்த 5 பேருக்காக எடுக்கப்பட்ட படம் மீன்ஸ் எப்படி சொல்லுதுன்னா, அவங்கக்கிட்ட மட்டும் தான் நான் பயமாக இருக்கேன். அவங்க இந்த பார்த்து என்ன சொல்லுவாங்க, யார் அவங்க என்னோட ரத்தம் சம்மந்தப்பட்டவங்க. ஓகேங்களா? அப்போ இந்த படம் அப்படி இருக்கும்போது அவங்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும், நான் என்னோட அறிவு, நான் இவ்வளோ தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன்ல, இவ்வளோ வந்துக்கிறதுக்கும், இப்போ முழுக்க எனக்காகவே எடுக்கப்பட்ட படம். என்னை சரி செய்வதற்காக அல்லது என்னை ரீப்ரெஸ் செஞ்சு கொடுக்குறது. இப்போ நான் வந்து பரியமாக எடுத்தேன், அதுக்கப்புறம் கர்ணன், மாமன்னன், சினிமாவுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். சினிமாக்காரனாக மாற போகிற நேரத்தில் நான் டக்குன்னு திருப்பி வாழைன்னு ஒன்று எடுக்க போகும்போது நான் திருப்பி முதல் படமாக ஆயிடுச்சு. எனக்கு என்னோடய மண்ணுக்குள்ளே நான் அதிகமாக ரொம்ப ரூட்டராக போய் இப்போ திருப்பி எனக்கு வாழை வந்து ஃபஸ்ட் படம் மாதிரி எனக்கு மைண்டு. இப்போ திருப்பி இந்த தாக்கம் அதிகமாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு படத்துக்கு போகும்போது நான் இந்த வேல்யூவோட போவேன். அப்படிங்கும்போது என்னையை சரி பண்ணிக்கிறதுக்காக எடுத்த படம் அது. இன்னும் சொல்லப்போனால் என்னையை சரி பண்ணிக்கிறதுக்காக படுத்த படம். நான் இந்த படம் எடுக்கும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு நல்ல டேரக்டர், நல்ல கிரியேட்டர் தன்னை வந்து அவன் நம்பணும், தனக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குன்னு அவன் நம்பணும்னா அவன் குழந்தைகள் படம் எடுக்கணும். சீரியஸ்லி நான் இந்த படம் மூலமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, தனக்குள்ளே இருக்க திறமையை நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம தோண்டெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஒருத்தர் பாராட்டுவார், ஒருத்தர் நல்ல நம்பார். நம்ம கன்ஃபியூஷனாகவே இன்றைக்கி வரைக்கும் எல்லா டேரக்டரும் கன்ஃபியூஷனாக தான் இருக்காங்க. எல்லா படமும் ஃபுல்லாக பயங்கரமாக 1000 கோடி கிராஸ் பண்ணியிருக்கா, ஒருத்தர் நேரில் பார்க்காம படமாது அப்படின்ட்டு போயிடுவான். ஓகேங்களா? அப்படி நிறைய விஷயம் இருக்கும். நம்ம இன்னொருத்தங்க வந்து இது உலகத்தின் தலை சிறந்த படம்னு சொல்லிட்டு இருப்பீங்க, ஒருத்தர் வந்து பார்க்கவே முடியல அப்படின்ட்டு போயிடுவான். அப்போ நமக்கு வந்து குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. பட் நாமளே நம்ம நம்பணும் அப்படின்னா நம்ம குழந்தை படம் எடுக்கணும். குழந்தை படம் எடுக்கும்போது தான் நம்மளை மறந்து வேற ஒரு உலகத்துக்குள்ளே போய் நம்மளை தயார்படுத்துகிறோம். பயங்கரமாக முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். நம்மளோட பழைய உணர்ச்சிகளுக்கு போகிறோம். நம்ம அந்த குழந்தைய ரொம்ப நாள் பார்த்துட்டே இருக்கோம்ல, அதுவே போதுமானது. குழந்தைகிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். நம்ம இருக்க வேகத்தில் குழந்தைகிட்ட பேசுகிறதே இல்லை. இந்த சமூகத்தை கூட கனெக்ட் பண்ணதுக்காக அந்த குழந்தையை கொண்டு போய் இந்த சமூகத்தோட கனெக்ட் பண்ணதுக்காக நம்ம வேலை பார்க்கணும் அந்த குழந்தையோட உட்காந்து. அதுதான் உலகத்தின் தலை சிறந்த வேலையாக நான் வாழை எடுத்துலேருந்து பார்த்தது. குழந்தைங்க கூட உட்காந்து, பையன் கூட உட்காந்து பேசுகிறதும், அவனோட டவுட்டை கிளியர் பண்ணுறதும், அவனுக்கு திருப்பி சொல்லிக் கொடுக்குறதும், அவனை ரெடி பண்ணுறதும், அவனை புது வேர்ல்டுக்குள்ளே அனுப்புகிறதும், திருப்பி அந்த வேர்ல்டு விட்டு வெளியே கொண்டு வரதும், அந்த கேம் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமாக ஒரு எல்லா கிரியேட்டருக்கும் தேவையான கேமாக நான் பார்க்குறேன். என்னை வந்து பயங்கரமாக நம்ப வச்ச படம் வந்து வாழை தான். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, தட் இஸ் அந்த குழந்தைய தயார்படுத்துறது, அந்த குழந்தைய வெளியே அனுப்புறது, அந்த குழந்தையோட டவுட்டை கிளியர் பண்ணுறது, இது உங்களை எப்படி பாதிக்குது? என்ன பாதிக்குதுன்னா, ஒரு இயக்குனராக எப்படி? நான் பயங்கரமாக யோசிக்கிறேன். அவனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் பயங்கரமாக நம்ம நிறைய பேர்த்து இம்ப்ரெஸ் பண்ணுறோம். பெரியவங்களை தான் இம்ப்ரெஸ் பண்ணுறோம். குழந்தைகளை இம்ப்ரெஸ் பண்ண நம்ம டைம் கொடுக்குறதே இல்லை.
சும்மா ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா அவன் இம்ப்ரெஸ் ஆகிடும் நினச்சிட்டு இருக்கோம்ல. இங்கே அதிகமாக எல்லா குழந்தைங்களும் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறோம்? ஃபோனை தூக்கி கொடுத்துறோம், சாக்லேட் வாங்கி கொடுத்துட்றோம், அப்போ பாட்டை போட்டு விட்ருவோம், டிவியை போட்டு விட்ருவோம். எதையாவது குழந்தைங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. அப்படி கிடையாது. உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் லைஃபாக, எமோஷ்னலாக, பொலிட்டிக்கலாலாம் ட்ரை பண்ணி எல்லா நம்ம என்னவா இருக்கமோ அதுவாகவே அவளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுக்குல அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எனக்கு. இப்போ நான் என்னவா இப்போ எனக்கு ஒரு சென்ஸ் வந்திருக்கு, ஒரு அறிவு வந்திருக்குல்ல. பெரிய பெருமாள், கர்ணன், மாமன்னன் ஒரு டிபேட் பண்ணி இதுக்குள்ளே எனக்கு ஒரு பெரிய கருத்தாக்கங்கள் வந்திருக்கு. எனக்குள்ளே விவாதங்கள் என்னையை வச்சு ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் போய் நான் அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன். அது பயங்கர சவாலாக இருந்துச்சு. அந்த குழந்தைய இம்ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அவனோட புரியாமை, அவன் புரிஞ்சுக்காமல் போகும்போது நான் இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு மாதிரி யோசிச்சு அது என்னென்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லும்போது அவன் புரிஞ்சுக்கிட்டபோது சந்தோஷமாயிடுது. இதுதானே அது அப்படிங்கும்போது அவன் கேள்விகளை கேட்கும்போது அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லும்போது அது என்ன ஆகுதுன்னா நம்ம பியூராக ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். பியூர் ஒருத்தர்கிட்ட வந்து ரொம்ப நம்ம மீது எந்த எதிர்ப்புணர்ச்சியும் இல்லாத, நம்மளை பற்றி சந்தேகப்படாத, நம்மளுக்கு எதுவுமே இல்லாத ஒருத்தர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கு நம்மளை. இப்போ ஒரு பெரிய ஆக்டர், வளர்ந்த ஆக்டரை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அவங்க சீன் பிடிக்காமல் இருக்கலாம், ஒத்துக்கிட்டோமே அப்படிங்க நடிப்பாங்க. ஓகேங்களா? இவனுக்கு அப்படி இருக்காது. அது நான் உணர்ந்தேன் வாழையில். கண்ணில், அந்த பையனோட கண்ணில் நடிக்கும்போது ஒரு டைரக்டராக எனக்கு பயங்கரமான அப்ரிஷியேட். எனக்கு நானே என்னையே பிடிச்சிச்சு. எனக்கு அவன் என்னை வியந்து பார்க்குறது, அவன் வந்து நான் என்ன சொன்னாலும் செய்ய எனக்கு என்கிட்ட இருந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான்ல அவன். அது வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இல்லை, ஆமாம், நீங்கள் அது எனக்கு நான் இந்த வாழையோட காலம் ஃபுல்ஃபில் நல்ல ஷூட்டிங் ஸ்டேஜ் தான் என்னோடய ஃபுல்ஃபில். சினிமாவை அது என் ஊர்லேயே நான் அந்த வயசில் என்னவா இருந்தால் எனக்கு தெரியும். என் ஊர்லேயே ஒரு பையனை பிடிச்சிட்டு வந்து அவங்ககிட்ட நான் பேசுகிறேன்ல. அப்போ என்னோடய ஏஜ், நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். அப்போ என்னுடைய எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். நம்ம இப்படியாடா இருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நான். இப்போ நான் இவ்வளோ வளர்ந்து அறிவு வந்ததுக்கப்புறம் நேராக போய் அவன்கிட்ட போய் உட்காந்து திருப்பி எங்கிட்டயே நான் பேசுகிறேன்ல, அந்த ஏஜுக்கு போய் அதை சரி பண்ண ட்ரை பண்ணுறேன்ல, அது செம ஃபீலாக இருந்துச்சு. நீங்கள் சினிமாக்காரன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணீங்கல்ல, அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நல்ல வார்த்தை இல்லையோ அந்த மாதிரி தோண வச்சுது. நீங்கள் சொன்ன ஒரு விதம், அது ஏன் அது? நல்ல சினிமாக்காரன் நான் சொன்னது என்னென்னா, ஒரு கதை நம்ம எடுக்கிறோம், அந்த கதையை படம் எடுக்கிறோம், படம் எடுத்து ஹிட்டோ ஃப்ளாப்போ, அது அந்த படம் முடிஞ்சு போச்சு, அடுத்து வேறு கதை போவோம். அந்த வேறு கதை அந்த கதைக்கு நேரடியான கதையாக இருந்தால் கூட நம்ம பண்ணுவோன்னு அதுதான் சினிமாத்தனம். நீங்கள் ஒரு கதையை நம்புறீங்க, ஒரு பொலிட்டிக்கலை நம்புறீங்க, ஒரு படைப்பை நம்புறீங்க, சில கேரக்டர்ஸை நீங்கள் நம்புறீங்க. நான் பொலிட்டிக்கல் கூட விடுங்க, சில கேரக்டரை நீங்கள் நம்புறீங்க, அதை ஒரு கதையாக்குறீங்க, அந்த படம் ஹிட் ஆகுது ஃப்ளாப் ஆகுதுன்னு பண்ணுறீங்க. திருப்பி அந்த நீங்கள் நம்பின கேரக்டர்ஸுக்கெலாம் ஆப்போசிட்டாக ஒரு கேரக்டர் உருவாக்குறீங்க. நான் சொல்கிறது ஃபைனலி எல்லா படத்துலையும் ஃபைனலி டைரக்டரோட ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, டைரக்டரோட நோக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நோக்கத்துக்கு நீங்கள் பண்ண நோக்கத்துக்கு அடுத்த படம் வேறு ஒரு நோக்கமாக இருக்குது. அது ரெண்டும் நேரெதிராக இருக்குது. அப்போது என்னென்னா அது ஒரு கதைங்க, அந்த கதைக்கு அது பண்ணுங்க, இந்த கதைக்கு நான் இது பண்ணுங்கன்னு சொல்கிறது சினிமாக்காக. ஓகேங்களா? என்னோடய பாலிசியை மறந்துட்டு நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு கதை என்னோடய நோக்கம் மாற முடியாதுல்ல. கதை மாறலாம், மாந்தர்கள் மாறலாம், சொல்கிற முறை மாறலாம், பட் நோக்கம் மாற முடியாதுல்ல. நோக்கத்தை வந்து வெறுமனே பிஸ்னஸாக மாற்ற முடியாதுல்ல. அப்போ நோக்கம் மாறிடக்கூடாதுங்கிற பயம் தான் எனக்கு எப்போவுமே இருக்குது. இப்போ நான் ஒரு பெரிய ஹீரோ வரலாம், அதுக்காக நான் சொல்கிற முறையை மாற்றலாம், பட் என்னோடய நோக்கம் மாற முடியாதுல்ல. இப்போ யோசிச்சுப்பாங்க, பெரிய பெருமாள், கர்ணன், மாமன்னன் மாதிரி படம் எடுத்துகிட்டு என்னோடய 4வது படத்தில் நான் வந்து ஒரு பெண்ணை வந்து ரொம்ப அபத்தமாக ஒரு மனநிலையில் காட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்காம அப்படியே காட்டிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது. ஒரு பொண்ணை ஒருத்தர் அடிக்கிறது, அந்த பொண்ணு பயப்படுறது, அது காமெடியாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அவனை பண்ணுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்கல்ல. ஆனால் அது பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? சார் விடுங்க சார், அது ஹிட் ஆகிடுச்சு சார் அப்படின்னு நான் சொன்னோம்னா நான் யார்? அந்த சினிமாக்காக நான் சொல்கிறேன். இப்போது மாரி செல்வராஜ் வளர வளர நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்டார்ஸ் பெரிதாக ஆக உங்கள் கொள்கை ஒன்று இருக்குது, ஆனால் சினிமான்னு ஒரு வணிகம் இருக்குது. அதை ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுறது டிஃபிகல்ட் ஆகிடுமா? அப்படி இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது. நீங்கள் இருக்கீங்கள, நீங்கள் ஒரு விமர்சகராக இருக்கீங்க, ஓகேங்களா? சினிமாவுக்குள்ள தான் விமர்சகராக இருக்கீங்க. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. உங்களை அறியாமலேயே உங்கள் தனிப்பட்ட வாழ்வினோட தாக்கமோ ஏக்கமோ ஆமாம் உங்கள் விமர்சனத்துக்குள்ளே வரும். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எதை பார்க்குறேனோ அது எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்போ இருக்குல்ல, அப்போ என்ன ஆகுதுன்னா அது எல்லா துறையிலுமே இருக்குது. ஆமாம், ஓகேவா? இது வணிகமாக இப்போ யோசிச்சுப்பாங்க. முன்னாடி நீங்கள் விமர்சகராக இருக்கும்போது வணிகமாகவே இல்லை. இப்போ ஆன் டேபிளில் நம்ம ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம். உங்களோட பேச்சு மாறிக்கா மாறலையா? முன்னாடி நீங்கள் கேள்வியாக கேட்கும்போது, நீங்கள் பேப்பரில் எழுதும்போது, அல்லது வந்து கேள்வியாக கேட்கும்போது உங்களோட விமர்சனம் பண்ணுற முறை அல்லது நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குற முறை, இதில் இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம்
சோசியல் மீடியாவில் இப்போ சேஞ்சஸ் இருக்கா இல்லையா? டெஃபினட்டாக. இது மாதிரி தானே என்ன செய்யணும். ஆனாலும் உங்களுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள ஒரு தேக்கம் இருக்குது, ஏக்கம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் அந்த கேள்விகளை வேறு வேறு வடிவங்களில் கேட்குறீங்க, வேறு வேறு முறையில் கேட்குறீங்க. இதே மாதிரி தான் நான் ஒரு படம் எனக்குள்ளே ஒன்று இருக்குது, அது ஃபிக்ஸ்டு ஒன்று இருக்குது, ஆள் இதுதான் அப்படின்னு சொல்லி என்னோட நோக்கம் ஏதானு ஒன்று இருக்குது. இது இங்கே ஒன்று இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை எப்படி மாற்றுறது? இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இல்லை வீடியோவில் நான் எப்படிப்பா பண்ணுறது விமர்சனம்லாம் அது யோசிச்சேன்னா யோசிச்சிங்கல்ல. 2017 எனக்கு இந்த வீடியோ சான்ஸ் வந்தப்போ அது முதல் யோசனை அதுதான். நான் வந்து பிரிண்ட் ஆளு, நான் எப்படி வீடியோ போவேன்னு வச்சிங்களா. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பிரிண்ட்டுக்கு இப்போ உங்களுக்கு எவ்வளோ டைம் பிடிக்குன்னு எனக்கு தெரில, பிரிண்ட் பண்ணுறீங்களானே எனக்கு தெரில. ஓகேவா? ஆனால் என்னென்னா பிரிண்ட்டில் நீங்கள் கேட்க முடியாத கேள்விகளை பிரிண்ட்டை கேட்கணும்னு வச்ச கேள்விகளை இங்கே கேட்குறீங்க. ஆனால் வேறு மாதிரி கேட்குறீங்க. உட்காந்துக்கு நேரடியாக அவங்க கண்ணு முன்னாடி உட்காந்துக்காரா, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவருக்கு அவன்கிட்ட எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது செல்வாக்கான நபர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப காட்டமான கேள்வி இருந்தால் கூட அதுக்கு ஒரு பாலிஷ் தடவி அந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க. இது நம்ம கற்றுக்கிட்ட ஒரு முறை. அது மாதிரி இந்த ஒரு பட்ஜெட்டு பிஸ்னஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்குள்ளே என் கதையை கொண்டு போகிறதுக்கு நான் கண்டுபிடிக்கணும் லாபகம். நீங்கள் வேண்டான்னு சொன்ன வீடியோக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்தக்கப்போ லாபம் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, அதே மாதிரி இந்த இதுக்குள்ளே நான் என் கதையை கொண்டு போகிறதுக்கு ஒரு லாபகம் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சிட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான். இப்போது 2018 பரியேறும் பெருமாள் வருது. ஒரு 6 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 வருடங்களில் சினிமா, வாழ்க்கை இது ரெண்டுத்துலேயும் என்ன மாற்றம் வந்திருக்கு? ரொம்ப சூப்பரான மாற்றம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா எப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னோடய வாய்ஸ்க்கு வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல. 2018க்கு முன்னாடி நான் நிறைய ஃபீல் பண்ணுவேன், வாய்ஸ்க்கு எந்த ரியாக்ஷன்ஸுமே இருக்காது. இன்றைக்கி வெள்ளம் வந்துச்சு எங்கள் ஊரில், நான் போய் நின்றேன். அதுக்கு முன்னாடி வெள்ளம் வந்திருக்கு. நான் நிற்கும்போது என்னை அடித்து காட்டியிருக்காங்க. நீங்கள் சினிமாவுக்குள்ளே ஒரு டைரக்டராக போய் நிற்கும்போது என்னை கவனித்தாங்க, நான் வந்திருக்கேன்னு சொல்லி வேலை செஞ்சாங்க. நான் நிறைய பேர்ட்ட பேச முடிஞ்சு, உதவி கேட்க முடிஞ்சு, அந்த உதவிகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு டைரக்டானது தான் நடந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒன்று உண்டு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து நான் படம் சம்பாதிச்சது பேர் புகழை விட எனக்கு வந்து என்னோடய வாய்ஸ் கேட்கப்படுது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் ரொம்பலாம் ஒரு கிட்டத்தட்ட 2018 வரைக்கும் நான் எனக்கு வந்து ஏக்கமே, எப்போ நம்ம சொல்கிறத கேட்பாங்க, எப்போ நம்ம சொல்கிறத பேசுவாங்க, இதுக்கு எப்போ நம்ம அங்கே நிற்கிறோன்னு எப்போ தெரியும். நம்ம நிறைய கூட்டத்தில் நிற்போம், ஒரு முக்கியமான பிரச்சனையில் போய் நான் நின்றுட்டுருப்பேன். அங்கே நம்ம நிற்கிறோன்னே நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. அப்போது இந்த கருத்தை வச்சுக்கிட்டு அவங்க நிற்கிறோம், ஒரு பயங்கரமான இஷ்யூ நடந்துகிட்ருக்கோம், அதுக்கு ஒரு சரியான கருத்து நம்மகிட்ட இருக்கும். ஆனால் நம்ம அங்கே நிற்கிறதே அவங்களுக்கு தெரியாது, அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. அந்த கருத்தை அப்படியே கொண்டு போயிட்டு அந்த கருத்தை அப்படியே கொண்டு போவோம் வீட்டுக்கு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அந்த கருத்தை நம்மளால் பதிவு பண்ண முடியுது, அதுக்கான ரியாக்ஷன் அங்கேயே பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நான் நிறைய இடத்துல போய்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம போன உடனே நம்ம கருத்தை முதலால் கேட்டுருந்தாங்க, என்ன சார் நினைக்கிறீங்க அப்படி கேட்டுருந்தாங்க. அப்போ நம்ம பேசுகிறத அலோவ் பண்ணுறதுக்குள்ள, அதை கேட்குறதுக்குள்ள, நம்ம வாய்ஸ்க்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்குல்ல. சினிமா டைரக்டரானால் நான் சந்தோஷப்பட்ட ஒரே விஷயம், நம்ம வாய்ஸ்க்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. அந்த வேல்யூவை வச்சு நம்ம என்னெல்லாம் பேச முடியுமோ அதை பேசுவோம், அவ்வளோதான். வாழை ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இது வந்து ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு சொன்னீங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு முதல் படம் மாதிரி சொல்கிறீங்க. பரியேறும் பெருமாள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபீலிங்க்கும் இந்த ஃபீலிங்க்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நிறைய. பரியேறும் பெருமாள் பண்ணப்போ நான் ஒரு ரேஸில் கலந்துருக்கேன். அந்த ரேஸில் நான் ஜெயிப்பனா தோப்பனா, நான் வந்து ஒரு கமிட்மெண்ட் ஒன்று நம்பி ஒன்று வந்திருக்கேன் உள்ள, என்னோடய வாழ்க்கையை பணையம் வச்சுருக்கேன். அதை என்னோட நோக்கத்தில் அடிப்படையில் பணையம் வச்சுருக்கேன். இங்கே சினிமா மட்டும் இல்லாமல் நான் ஒன்று நம்பி என்னோடது அப்படின்னு சொல்லி தனித்துவமாக ஒன்று வச்சு ஒன்று பணையம் வச்சுருக்கேன். அதில் நான் ஜெயிப்பனா தோப்பனா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் டிஸ்டர்பிங் மாதிரி இருந்துச்சு அதில். ஆனால் வாழையில் அப்படி இல்லை. எனக்கு வெற்றி தோல்வியை தாண்டி எனக்கு வந்து இதில் வந்து நான் வந்து என்னையை தெரிஞ்சுக்கிறதுக்கே எடுத்த படம் இல்லை இது. அதனால் வந்து இது வெற்றி தோல்விலாம் இல்லை. இதில் நான் முதல்ல என்னை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு நானே ஆசைப்பட்டு, நான் மறக்கணும்னு நினச்ச ஒரு விஷயம், அல்லது நான் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிற விஷயம், அல்லது அன்னைக்குள்ள அறிவுக்கு இன்றைக்குள்ள அறிவுக்கும் அதை நினச்சி பார்க்குற விஷயம், கனெக்ட் பண்ணி பார்க்குற விஷயம்னு ஒன்று இருக்குல்ல. இதன் மூலமாக என்னை யாருன்னு சொல்கிறது மூலமாக என்னோடய படைப்புகளை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண முடியும். இப்போ வாழையெல்லாம் நான் என்ன நினச்சேன்னா, இது ஏன் வாழை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என் ஒய்ஃப் கேட்டாங்க, இதுக்கு இந்த படம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இதை எடுத்தால் நீ ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுவேன், நீ எடுக்க வேண்டாம். இது எடுத்தால் உடனே ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் உனக்கு தெரியாது. இல்லை இது எடுத்தால் தான் நான் வந்து மற்ற கதைகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இந்த வாழை வந்து பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன் இது எல்லாமே இந்த வாழையோட கீழே அடியில் இருந்துக்கிட்டு இது மேலே பண்ணப்படும். அப்போ இதோட தாக்கம் அங்கங்கே இருந்துக்கும் இல்லை. ஆனால் அடியில் இதுதான் இருந்துச்சு, அடியில் வாழை தான் இருந்துச்சு. இது எடுத்து வச்சுக்கப்புறம் நான் வேறு மாதிரி கொஞ்சம் யோசிப்பேன், இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்த படம் தான் வாழை. அதனால் வந்து இந்த ஃபீல் வந்து இது வேறு மாதிரி ஃபீல். இது
பிஸ்னஸான பதட்டமே எனக்கு இல்லை. இந்த படம் பார்த்ததுக்கப்போ என்னை சந்தித்து பேசுகிற ஒரு மனுஷர் கரெக்டாக உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, சித்தா டைரக்டர் இருக்கார் அருண்குமார், அவரோட அசிஸ்டண்ட் வந்து வாழையை பார்க்கணும்னு சொல்லி அவரை படம் பார்க்க கூப்பிட்டுருந்தேன். அவங்க அசிஸ்டன்ஸும் வந்திருந்தாங்க கூட. படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே எல்லோரும் அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்க. அவள் அசிஸ்டண்ட் ஒருத்தர் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு சொன்னான், அவங்கள நான் ரொம்ப திட்டியிருக்கேன், மாமன் அப்போலாம் அவங்க ரொம்ப திட்டியிருக்கேன், அதுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தான். அப்போது அவர் தான் அவனை கூட்டிகிட்டு போனார், ரிலாக்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போ அருண் என்ன சொன்னார், ஆமாம் எனக்கு இப்போ தான் தெரியுது உங்களை திட்டிருக்கான்னு சொல்லி, எதுக்கு திட்டினான்னு இப்போ எனக்கு தெரில, அவனை கேட்க முடியாது, ஆனால் அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான்ல. பட் அந்த இடத்துல தான் நான் இந்த படம் வெற்றி அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு மைண்ட் எனக்கு. ஏன் அப்படின்னா என் படத்தை தாண்டி யாரா இவன் அப்படின்னு உனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. என் படத்தை விமர்சனம் பண்ண எல்லாத்துக்குமே, என் படத்தை பற்றி பேசின எல்லாத்துக்குமே படத்தையும் தாண்டி இவன் யார் இது பேசுகிறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இவன் இதை தான் பேசுவானான்னு கேள்வி வந்துச்சு. இவன் யாரா இவன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற படமாக தான் வாழை எடுக்கப்படணும். அதையாவது சொல்லிடணும் நமக்கு. நீ எதுக்கு யோசிக்கிற, நீ ஏன் டிஸ்கஷன் பண்ணுற, நான் யாருன்னு நானே சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பகிரங்க வாக்குமூலம் தான் வாழை. நீ ஒன்று பாசிட்டிவாக டிஸ்கஸ் பண்ணுற, ஒரு நெகட்டிவாக டிஸ்கஸ் பண்ணுற, நீங்களே பண்ணிகிட்ருக்கீங்க. நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேன்றீங்க. நான் யாருன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றீங்க. சரி நான் படமாக எடுத்து காட்டிடுறேன் உனக்கு நான் யாருன்ட்டு அப்படின்னு எடுத்த படம் தான் வாழை. சுயசரிதை சொல்கிறாங்களா? என்னோட பயோபிக் தான் சொல்கிறேன் நான். என்னோட பாலியத்தோட ஒரு துண்டு பயோபிக் அப்படி சொல்லலாம். ஒரு வருஷத்தோட வாழ்க்கை, 1 இயர் வாழ்க்கைன்னு சொல்லலாம். என்னோடய இளமையிலிருந்து பாலியத்திலிருந்து ரொம்ப வெப்பம் மிகுந்த ஒரு பகுதியை மட்டும், ஒரு துண்டை மட்டும் நான் வெட்டி இந்த படத்துக்குள்ள எடுத்துருக்கேன். இது ஒன்று போதும், இந்த ஒரு துண்டு போதும் நான் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அந்த ட்ரெய்லரோட ஒரு துண்டு போதும் இந்த படத்தோட எடிட்டிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. ட்ரெய்லரை நீங்கள் கட் பண்ணிங்களா? நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கட் பண்ணோம். எல்லோரும் சேர்ந்து இல்லை, அந்த கதவு விஷயம் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்தீங்க. ட்ரெய்லரோட நடுவில் அந்த கதவை திறக்கணுங்கும் போது வேற ஒரு கதவு திறக்குது. அதே மாதிரி கடைசியில் கூட அதே மாதிரி ஒரு க்ளோஷர். ஸோ அந்த ட்ரெய்லர்லேயே ஒரு குட்டி கதைன்னு சொல்கிறதா கவிதைன்னு சொல்கிறதான்னு தெரியல, பட் அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. ட்ரெய்லர் வந்து ஒரு படத்துக்கு எவ்வளோ முக்கியம்? நீங்கள் அந்த கதவுன்னு சொன்னது ஞாபகத்துக்கு என்னோட எல்லா படத்தையும் கதவு இருக்கும். பெரிய மேலே இன்டர்வல் பிளாக் கதவு கட்டி கிடப்பான், மாமன்லேயும் இன்டர்வல் பிளாக் கதவு இருக்கும். நான் ரொம்ப கர்ணன்லேயும் கதவு இருக்கும். கதவுல உடச்சிட்டு தான் உள்ளே போவாங்க போலீஸ்காரங்க எல்லாருமே. உள்ளேயும் வெளியும் வாழ்க்கை இருக்குல்ல. என் கதவுக்கு உள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குது, என் கதவுக்கு வெளியே ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த படத்தோட ட்ரெய்லர் அப்படி கட் பண்ணணும் இப்படி பண்ணணும். நான் எப்பவுமே ட்ரெய்லருக்கு முன்னாடி எனக்கு ஒரு கதை வேணும். என்னை பற்றி அந்த படத்தை பற்றியான ஒரு ஸ்னாப்சிஸ். நான் அப்படி தான் ட்ரெய்லர் பார்ப்பேன். ஆமாம், ஒரு ஸ்னாப்சிஸ். இந்த மொத்த கதையும் நமக்கு தெரியும், மொத்த படமும் எடுத்துட்டோம், மொத்த படத்தையும் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுறோம். ஆமாம், எப்படியோ புக்குக்கு ஸ்னாப்சிஸ் எழுதுகிறோமோ, ஒரு 1000 பக்கம் புக்குக்கு ஒரு பக்கம் ஸ்னாப்சிஸ் எழுத முடியும் தானே. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்னாப்சிஸாக இருக்கணும். ஸ்னாப்சிஸ் மீன் மெட்டஃபர் ஸ்னாப்சிஸாக இருக்கணும். எனக்கு வந்து டேரக்ட் ஸ்னாப்சிஸாக இருக்கக்கூடாது. அதை பார்க்கும்போது கதையும் தெரிஞ்சிடக்கூடாது. மொத்த திரைக்கதையோட ஒரு படிமமாக அந்த ட்ரெய்லர் இருக்கணும். அந்த படிமத்துக்குள்ளே ஒரு ஸ்னாப்சிஸ் இருக்கணும். அப்படி தான் நான் நினைப்பேன். அப்படி தான் மாமன்னர்லேயுமே வந்து அந்த நான் பாடிக்கொண்டிருப்பேன்னு ஒரு பாட்டை ஆரம்பித்து அவன் கம்ப்ளீட் பண்ணி அந்த கேரக்டர் போகும். இந்த ட்ரெய்லர் கட் பண்ணும்போது, வாழை கட் பண்ணும்போது அதை நினச்சேன். ஒரு சின்ன பையனோட கதைன்னு எல்லாரும் தெரியும், படம் போஸ்டராக பார்த்துட்டாங்க. ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னாடியே இது ஒரு சின்ன பையனோட கதை தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா நம்ம அதுக்குள்ளே என்ன கிரியேட் பண்ண போகிறோம். அவன் எந்த வேர்ல்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், உள்ளேயும் வெளியும் தான் வாழ போகிறான். அப்போ இந்த உள்ளேயும் வெளியும் வாழ்கிறதுக்கான அந்த விஷுவல்ஸ் இருக்குல்ல, இப்போ உள்ளே என்ன நடந்துச்சு வெளியே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை படம் பார்க்குறன்னு தோணும். உள்ளே இருக்கான், உள்ளே இருந்து இவன் திறக்க மாட்டேன்னு சொல்கிறான், வெளியே இருந்துட்டு பார்த்தா அம்மா திறக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் ரெண்டுத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. கதவுக்கு முன்னாடி ஒரு நாள் அவள் இருக்கா, கதவுக்கு பின்னாடி ஒரு நாள் இவன் இருக்கான், கதவுக்கு முன்னாடி ஒரு நாள் இவன் இருக்கான். இப்படி இதுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு ஒரு ஆர்வம் வருது இல்லை, அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குறோம், அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வெளியே ஒரு பையன் தட்டிக்கிட்டு இருக்கான், அம்மா திறக்க மாட்டேன். நமக்கு என்ன தோணும், என்ன தான் பண்ணால் அவங்க அம்மா உள்ளே திறக்காமல் அப்படின்னு தோணும். அதை தெரிஞ்சுக்க நமக்கு ஆசை வந்துடுது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், பையன் வெளியே தட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நமக்கு என்ன தோணும், ஏன் இப்படி தட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தோணும். அப்போ தானாகவே ஒரு கதை வந்துருக்குது அதில். அப்படி கட் பண்ணப்பட்டது தான் வாழை ட்ரெய்லர். பியூட்டிஃபுல். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வெற்றி சார் எல்லோரும் நிறைய பேர் நாமனா அந்த இடத்துல ஃபைட் வச்சுருப்பேன், எப்படி பயங்கரமாக பேசினாங்க, கிளாப் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல கிளாப் பண்ண உனக்கு கிளாப் வேணுமா, இல்லை ஃப்ரம் மாரி செல்வராஜன் போடும்போது ஃபஸ்ட் படத்தில் கிளாப் பண்ணாங்க அது வேணுமான்னு நான் கேட்குறேன் ரைட்டர். இந்த படத்தில் கதையை எப்படி சொல்லலாம், இது தண்ணி பியூராக இருக்குல்ல, நார்மல் தண்ணி தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, இதை குடிச்சிட்டு நான் செத்துட்டேன்னா என்ன நினைப்பீங்க? என்னோட மற்ற படங்களோட கனெக்ட் பண்ணாதவங்க கூட
வாழையோட கனெக்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. அப்படி சொல்லு நான் ஆ கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. அது அவங்க பாடு. ஆ மற்ற படங்களை அந்த வேர்ட் ரொம்ப நல்லா இருக்கு, அவங்க பாடு. அது அவங்க பாடு ஓகேங்களா. அது படமாக பண்ணுறாங்க போவாங்க. நான் சொன்னேன் GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Mobiles வழங்கும் Vivo V40 series. Buy now. Sheen Lac Speciality Coatings. Always shining. Sheen Lac.